சரி, இன்றைக்கு எங்களுடைய தலைப்பு பார்த்தீர்கள் என்றால், நாம் ஏன் செபிக்க வேண்டும் என்ற தலைப்பில் தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆஹ், அதாவது பொதுவாக எல்லாரும் சொல்லுகிறோம், நாம் செபிக்க வேண்டும், செபிக்க வேண்டும் அப்படி என்றால் நாம் ஏன் செபிக்க வேண்டும் என்கிற ஒரு தலைப்பிலே பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பும் கூட. ஆம், நிறைய பேர் செபிக்கிறார்கள். ஆனால் செபிக்கும் பொழுது ஏன் நாம் செபிக்கிறோம் அல்லது எதற்காக செபிக்க வேண்டும் அப்படி தெரியாமலேயே நிறைய பேர் செபிப்பார்கள். அவர்களிடத்திலே போய் நாம் ஏன் செபிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டால் அதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியாமல் இருக்கிற சூழலை பார்க்கலாம். நீங்களாகவே உங்கள் உள்ளத்தில் இப்பொழுது கேட்டுக்கொள்ளலாம், ஏன் நான் செபிக்க வேண்டும் அப்படின்ட்டு. சரியோ? பொதுவாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு சிலர் சொல்லுவார்கள், நாங்கள் செபிக்கிறோம் ஏனென்றால் எங்களுடைய பெற்றோர் எங்களுக்கு செபிக்கும்படி சொல்லுகிறார்கள், அல்லது குருவானவர் செபிக்கும்படி சொல்லுகிறார், அல்லது இந்த சுப கூட்டங்களிலே செபிக்கும்படி சொல்லுகிறார்கள், அல்லது நாங்கள் கட்டாயமாக செபிக்க வேண்டும், சுபம் என்பது முக்கியமான ஒன்று. அப்ப ஏன் முக்கியமான ஒன்று, அதுக்கு சரியான விளக்கம் நமக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் செபிக்க வேண்டியது முக்கியம் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். அது போல இருக்கும். சரியோ? அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள், அல்லது நாங்கள் கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவ என்றால் செபிக்க வேண்டும், அப்படிப்பட்ட நிலை நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் அதனுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதுபோல இதே கேள்வி இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் குடும்பத்திலே கேட்கிறார்கள். பொதுவாக வாலிப பிள்ளைகள் கேட்கிறார்கள், எதற்காக நாங்கள் செபிக்க வேண்டும்? அப்படி ஒரு கேள்வி கேட்டால் பெற்றோராகிய எங்களிடத்திலே அதுக்கான பதில் இருக்கிறதா? நாம் அவர்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? ஏன் நாங்கள் செபிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டால், இப்போ பொதுவாகவே நிறைய பிள்ளைகள் கேட்கிறார்கள், நாம் ஏன் ஆலயத்துக்கு வர வேண்டும்? ஆலயத்திலே தான் கடவுள் இருக்கிறாரா? ஏன் வீட்டிலிருந்து செபித்தால் கேட்க மாட்டாரா? அந்த கேள்விக்கே நிறைய பெற்றோரிடத்திலே பதில் இல்லை. சில பேர் சொல்லுகிறார்கள், ஆலயத்திலே தான் கடவுள் இருக்கிறார் என்றே சொல்லிவிட்டுறார்கள். அப்படியெல்லாம் சொல்லிடக்கூடாது. அப்படி சொன்னால் பிள்ளைகள் முழுக்க முழுக்க எங்களை நினைப்பார்கள், இவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இவர்கள் உண்மையிலேயே கடவுளை தேடவில்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா ஆலயத்திலே தான் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டோம் என்றால் அது முழு பொய்யா போயிடும். ஏன்னா கடவுள் எல்லா இடமும் இருக்கிறார், வீட்டிலும் இருக்கிறார், ஆலயத்திலும் இருக்கிறார், வீட்டிலும் இருக்கிறார். அப்ப ஆலயத்துல தான் நாங்கள் போய் செபிக்கணும்னு சொன்னோம் என்றால் அடுத்த தலைமுறையை நாங்கள் விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வர முடியாது. எங்களுடைய பிள்ளைகளும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், எதற்காக நாங்கள் இப்ப செபிக்க வேண்டும்? எங்களுக்கு எல்லாம் இருக்குது, ஸோ இப்ப என்னத்துக்கு நாங்கள் செபிக்க வேண்டும்? அது அப்படி ஒரு பிள்ளைகள் ஒரு பக்கத்தில் நினைக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு எல்லாம் இருக்கு ஓரளவுக்கு. ஏன்னா அவர்கள் என்ன திருமணமாகி அதுக்கு பின்பு குடும்பம், அதுக்கு பிறகு சில கஷ்டங்கள் போராட்டங்கள் வரும் பொழுதுதான் அவர்களுக்கு வாழ்க்கையிலே துன்பம், கசப்பு, கஷ்டம் என்ற அந்த நிலை தெரியும். ஆனால் வாலிப பிள்ளைகளா இருக்கும் பொழுது அந்த கஷ்டம் தெரியாது. ஸோ அப்போ அதனாலே அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் இருக்கும், அவர்கள் உழைக்கிறார்கள். ஸோ அப்போ பிரயணத்துக்கு நாங்கள் மன்றாட வேண்டும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறார்கள். இந்த மாதிரி சில பிள்ளைகள் இருக்கிறார்கள், நாங்கள் கேட்டு செபித்தால் தான் கடவுள் கொடுப்பார் என்றால் அப்ப அது என்ன கடவுள்? எங்களை படைத்த கடவுளுக்கு தெரியாதா எங்களுக்கு என்ன வேண்டும் என்று? அப்ப நாங்கள் கேட்டு தான் அவர்கிட்ட பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அப்ப கேட்டால் தான் அவர் கொடுப்பாரா? அப்ப அது சரியான கடவுளா? அப்படி நிறைய பிள்ளைகள் கேட்கிறார்கள். சரியோ? ஏன்னா அவர்களுடைய அனுபவத்திலே பொதுவாக இங்கே பார்த்தீர்கள் என்றால் ஒரு 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 பாடசாலையிலே கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு வேண்டியதை பாடசாலையே கொடுக்கிறது, அரசாங்கமே கொடுக்கிறது, கேள்வி கேட்காமல் கொடுக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது கடவுள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். கடவுளிடத்துல கேட்டால் தான் கிடைக்கும் என்றால் அப்ப அது என்ன கடவுள்? ஸோ இது போல நிறைய கேள்வி உண்டு. ஒரு சில பிள்ளைகள் கேட்கிறாங்க, சரி நாங்கள் கேட்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லையே அப்படி என்று சொல்லுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதுபோல நிறைய பேருக்கு, நிறைய பிள்ளைகள்கிட்ட இருக்கிற இது ஒரு பெரிய பிரச்சனை. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், உண்மையிலேயே கடவுள் இருக்கிறார் என்றால், கடவுள் எங்களுடைய மன்றாட்டெல்லாம் கேட்கிறார் என்றால், எதற்காக உலகத்திலே இவ்வளவு துன்பங்கள், கஷ்டங்கள் வர வேண்டும்? எதற்காக நாம் எங்களோடு இருக்கிறவர்களையே இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள்? எங்கள் நாட்டிலேயே இவ்வளவு பிரச்சனைகள், இதெல்லாம் ஏன்? அப்ப கடவுள் இதுக்காக நிறைய பேர் மன்றாடுகிறார்கள் தானே, அப்ப ஏன் இதெல்லாம் நடக்குது? இது போன்ற நிறைய கேள்விகள், குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கின்றது.
அப்ப இது போல எங்களிடத்திலும் எங்களுடைய பிள்ளைகள் இப்படி ஒரு கேள்விகள் கேட்கும் பொழுது நாங்கள் வந்து அதற்கான என்ன பதில் நாம் வைத்திருக்கின்றோம். ஸோ அது போன்ற சில விடயங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆகவே இதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நாம் செபம் என்றால் என்ன, செபிக்கும் பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்கு உதவியா இருக்கும். உதாரணமாக சென் அகஸ்டீன் வந்து ஒரு முறை கூறியிருந்தார். அதாவது வந்து செபம் என்பது கடவுளின் மனதை மாற்றுவதல்ல, செபம் என்பது கடவுளுடைய விருப்பத்துக்கு எங்கள் மனதை மாற்றுவது அப்படி என்று சொல்லுவார். சரியோ? செபம் என்பது கடவுளுடைய மனதை மாற்றுவதல்ல, கடவுளுடைய விருப்பத்துக்கு எங்களை மாற்றுவது. இதுதான் செபம் அப்படி என்று. ஸோ இது வந்து சரியான உண்மை. இது ஒரு பெரிய ஆழமான உண்மை. ஸோ இது போன்ற சில படிப்பினைகள் எல்லாம் எங்களுடைய கத்தோலிக்க திருச்சபையில தான் இருக்கிறது. என்றால் இங்கேதான் அதுக்கான நிறைய ஆதாரங்கள் உண்டு. செபத்தை பற்றி நிறைய பேர் போதிக்கிறார்கள், நிறைய பேர் சொல்லுகிறார்கள். ஆனால் இது போன்ற சில விடயங்களை எல்லாராலும் சொல்ல முடியாது. அதாவது வந்து புனித அகஸ்தினார் சொல்லுவது போல. நிறைய மக்கள் என்ன நினைக்கிறோம் என்றால், நாங்கள் நினைக்கிறது நடக்கணும், நாங்கள் கேட்கிறது எங்களுக்கு கிடைக்கணும் அப்படி என்றால் கடவுளுடைய மனதை மாற்றுவதுதான் அந்த செபம். ஆனால் செபம் என்பது கடவுளுடைய மனதை மாற்றுவதல்ல, கடவுளுடைய விருப்பத்துக்கு எங்களுடைய மனதை மாற்றுவது. எங்களுடைய மனதை மாற்றுவது என்பது பார்த்து என்றால் சின்ன விடயம் அல்ல, அது ஒரு பெரிய பெரிய கடினமான ஒரு விஷயம். மக்கள் மனதையெல்லாம் மாற்றக்கூடிய விதமாக செபிப்பார்களாக இருந்தால் எவ்வளவு பிரச்சனையும் இல்லாமல் போய்விடும். அவை நிறைய செபிக்கிற மக்கள் மனம் மாற்றப்படாது பாருங்கள். அதனாலே செபம் என்பது, அப்ப உதாரணமாக நான் வந்து ஒரு தேவைக்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறேன். அப்ப கடவுளுக்கு வந்து தெரியும், இப்ப எனக்கு இந்த தேவை இருக்கிறது தெரியும், அதை கொடுக்க வேண்டும் என்றும் கடவுளுக்கு தெரியும். ஆனால் நான் கேட்பது போல கடவுள் தருகிறாரா என்று கேட்டால் நிறைய நேரங்கள்ல இல்லை. ஏனென்றால் கடவுள் எனக்கு தர விரும்புவது பார்த்தீங்கன்றால் நான் கேட்பதை விட சிறந்ததான் கடவுள் தர விரும்புவார். அப்ப அந்த சிறந்தது என்ன, அந்த சிறந்ததை நான் எப்படி பெற்றுக்கொள்வது, அதுதான் நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. அப்ப நான் விரும்புவது கிடைக்கணும் என்று நாம் வந்து அதையே பற்றி பிடித்துக் கொண்டிருப்போம். ஆனால் கடவுள் சொல்லுவார் சில நேரத்தில், இல்லை இதை விட மேலான ஒன்று இருக்கு, அதை நீ இப்படித்தான் பெற்றுக்கொள்ளலாம், அல்லது இப்படி தேடு, இதை நீ செய் அப்படின்னு சொன்னா நாம் செய்ய மாட்டோம். அது அதை கேட்கிற அளவுக்கு எங்களுக்கு மனநிலை இருக்காது, அதை கேட்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய செபநிலை வளர்ந்திருக்காது. செபம் என்றாலே நாம் வந்து எங்களுடைய மனதில் இருக்கிறதெல்லாம் சொல்லி சொல்லி அவரிடத்திலே போய் கண்ணீர் விட்டு அழுவது, பாரத்தை இறக்குவது, இதுதான் சோகம் என்று அறிந்திருக்கின்றோம். செபம் என்பது அது அல்ல. உண்மையிலேயே கடவுளுடைய விருப்பத்தை நாம் அறிவது, இதுதான் செபம். உதாரணமாக நாங்கள் வைத்தியர் இடத்திலே போறோம், வைத்தியர் கேட்கிறோம், நாம் அழுது சொல்லுகிறோம், எனக்கு இவ்வளவு வருத்தமா இருக்கு, இவ்வளவு நோவா இருக்கு, இதுல இதா இருக்கு. சரி, அவ்வளவும் அவர் வைத்தியர் கேட்டுட்டு அதுக்கு பின்பு வைத்தியர் நமக்கு சொல்லுவார் பாருங்கள், அதை நாம் கேட்கிறோம். இந்த வருத்தத்துக்கு இதுதான் காரணம், அதனால நீ வந்து இதை வந்து இனி இதை செய்யாத, இதை நீ செய் அப்படின்னு சொல்லுவார். அதை உடனடியாக கேட்கிறோம், அப்படியே கேட்டுட்டு அதை செய்கிறோம். ஆனால் கடவுள் நிலையில் வரும் பொழுது நாம் அப்படி கேட்கறது இல்லை. நாம் எல்லாமே கடவுளத்திலே சொல்லுவோம், கடவுள் சொல்றதை நமக்கு கேட்க சில நேரம் தெரியாது, அல்லது அதுக்கு நாம் கீழ்ப்படிய மறுக்கின்றோம். சரியோ? இது ஒரு பெரிய பிரச்சனை. ஆகவே செபம் என்று வரும் பொழுது பார்த்துக்கொண்டால் எப்பொழுதும் கடவுள் எங்களுடைய செபத்தை கேட்கின்றார். அதே நேரத்தில் எங்களுக்கு என்ன தேவை என்பதையும் அவர் அறிந்திருக்கின்றார். அதை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்கிறோம், பெற்றுக்கொள்ளப் போகின்றோம், அந்த விடயத்தை பார்க்கிறோம். சரி, ஆகவே சுபம் என்ற விடயத்தில் வரும்பொழுது நான் வந்து சில உதாரணங்களோடு அல்லது ஒரு சில கதைகளோடு அதை சொல்லுகிறேன். அப்ப அது எங்களுக்கு புரியக்கூடியதாக இருக்கும். சரியோ? முதலாவது பார்த்தீர்கள் என்றால், ஒருவர் வந்து வேலை தேடுகிறார், தனக்கு ஒரு வேலை கிடைக்க வேண்டும். சரியோ? அப்ப அந்த வேலைக்காக அவர் நிறைய அப்ளிகேஷன் கொடுக்கிறார், நிறைய இடங்களுக்கு தேடி திரிகிறார், ஆனால் வேலை கிடைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது வந்து அவர் செபிக்க ஆரம்பிக்கிறார். சரியோ? ஆண்டவரே எனக்கு வேலை கிடைக்க வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும். இப்ப கடவுள் வந்து பார்த்தீர்கள் என்றால் அவருக்கு இதுவரைக்கும் அவர் சிந்திக்காத, அதை பற்றிய யோசித்தே பார்க்காத ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணும்படி கடவுள் உணர்த்துறார் என்று வைத்துக் கொள்வோம். சரியோ? அதை இவ்வளவு நிறைய அப்ளிகேஷன் கொடுத்துட்டார். ஆனால் இப்பொழுது கடவுள் அவருக்கு உள்ளத்திலே பேசுவது அல்லது இன்னொரு மூலமாக கூறுவது, அந்த வேலையை பற்றி அவர் சிந்தித்தே இதுவரைக்கும் பார்க்கவில்லை, அதுக்கு இதுவரைக்கும் ஒரு நாளும் அப்ளை பண்ணையும் இல்லை. இப்ப கடவுள் சொல்றார், இந்த டைட்டிலுக்கு நீ வந்து அப்ளை பண்ணு. அப்ப இவர் இப்ப அப்ளை பண்றார். அதுக்கு அப்ளை பண்ண உடனே பார்த்தோம்னா அந்த வேலை கிடைக்குது. அந்த வேலை வந்து பார்த்துட்டால் அது நல்ல ஒரு சிறந்த வேலை, நல்ல ஒரு சம்பளத்தோடு அவருக்கு கிடைக்குது. சரியோ? சரி, இப்ப இதுல இருந்து கடவுள் இந்த செபத்தில் எவ்வாறு செயல்பட்டிருக்கிறார், அல்லது இவருடைய செபம் எவ்வாறு பதில் அளிக்கப்பட்டது
என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். சரியோ? அப்ப இவர் செபிக்கும் பொழுது இவருக்கு வேலை தேவை என்று கடவுளுக்கு தெரிந்ததா? ஆம், கட்டாயமாக தெரிந்தது. அதே நேரத்தில் இவருக்கு எது ஏற்ற வேலை, எது சிறந்த வேலை, அதுவும் கடவுளுக்கு தான் தெரியும். ஏன்னா எங்களுக்கு நிறைய தெரியாது. அப்ப கடவுள் அவருக்கு பதில் கொடுத்தார். ஆனால் இந்த பதிலை கடவுள் எவ்வாறு கொடுத்தார் என்பதுதான் இப்ப இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம். சரி, இதை யாராவது சொல்ல முடியுமா? இப்போ அதாவது கடவுள் இவருடைய செபத்துக்கு கடவுள் எவ்வாறு பதில் அளித்தார் என்று. கடவுள் அவரை குறிச்ச எதிர்காலத்தை அறிஞ்சிருக்கிறபடியா அவருக்கு எது நல்லதோ அதை வச்சுதான் பதில் கொடுத்திருக்கிறார். ஓகே, ஸோ அதாவது இறைவன் அவருக்கு எது நல்லதோ அதை வைத்து பதில் கொடுத்திருக்கிறார். ஓகே, வெரி குட். வேற யாராவது? கடவுள் எவ்வாறு அவருக்கு அந்த பதிலை கொடுத்தார்? ஆண்டவர் அவருக்கு வேலையை கொடுத்திருக்கிறார் தந்த விருப்பத்தின்படி. ஓகே, அவர் கேட்டதின்படி இல்ல, தந்த விருப்பத்தின்படி. ஓகே. சோ அவருடைய கடவுளுடைய விருப்பத்தின்படி அவருக்கு வேலையை கொடுத்தார். அப்ப அதை எவ்வாறு அவர் அறிந்து கொண்டார்? அவர் ஆண்டவற்ற சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறார். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. சோ அப்படி வைத்துக் கொள்வோம். அதாவது பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது அந்த நபருடைய செபத்திற்கு இறைவன் பதில் கொடுத்தார், உண்மைதான். ஆனால் அந்த பதில் எப்பொழுது கிடைக்க ஆரம்பிக்கிறது? முதலாவது, அவர் இவ்வளவு காலமும் நிறைய அப்ளிகேஷன் கொடுத்தார், ஆனால் செபிக்கவில்லை. இப்பொழுது செபிக்க ஆரம்பிக்கின்றார். இப்பொழுது பார்த்தீங்கன்னா செபிக்க ஆரம்பித்த உடனே கடவுள் அவருக்கு இதுவரைக்கும் அவர் அப்ளை பண்ணாத, அதை பற்றி சிந்தித்தே பார்க்காத ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணும்படி இப்ப கடவுள் சொல்லுகிறார். சரியோ? அதுக்கு இவர் அப்ளை பண்ணி பார்க்கிறார், அது கிடைத்து விட்டது. அந்த வேலை இவருக்கு நல்ல ஒரு வேலையும் நல்ல சிறந்த சம்பளமும் உள்ள வேலையா கிடைத்திருக்கு. அப்ப இதுல இருந்து கடவுள் எவ்வாறு நமக்கு பதில் கொடுக்கின்றார் என்று நாம் பார்த்தோம் என்றால், முதலாவது அல்லது நாம் ஏன் செபிக்க வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், முதலாவது, நாம் செபிக்காமல் நிறைய நேரங்களிலே நாம் நிறைய வேலைகளை செய்து கொண்டு இருப்போம். சரியோ? செபத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், ஆனால் நிறைய கடமைகளை அந்த வேலை இந்த வேலை என்று செய்து கொண்டிருப்போம். அல்லது நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக நிறைய தடவை ஓடி பாடுபட்டு கொண்டே இருப்போம். சரி, அதுக்கு பின்பு இந்த நபர் என்ன செய்யறார்? செபிக்கிறார். செபிக்க ஆரம்பித்த உடனே பார்த்துக்கிட்டால் கடவுள் இப்ப இவருக்கு இதுவரைக்கும் அவர் சிந்திக்காத வேற ஒரு விடயத்தை கடவுள் இப்ப அவருக்கு எடுத்து காட்டுகிறார், அல்லது உள்ளத்திலே பேசுகிறார், அல்லது இன்னொரு மூலமாக எடுத்து சொல்லுகின்றார். சரி, இப்ப இந்த கடவுள் இவருக்கு எந்த வேலை சரியான வேலை அப்படின்றதை கடவுள் இவருக்கு தெரியப்படுத்துகிறார். அதை தெரியப்படுத்துவதற்கு என்ன காரணமா இருந்தது? அவர் செபித்ததுதான் காரணமாக இருந்தது. அவர் செபிக்காமல் இருந்திருந்தால் கடவுளுடைய விருப்பத்தை இவரால் அறிந்திருக்க முடியுமா? இல்லை. கடவுளுடைய விருப்பத்தை அறிந்தது காரணம் அவர் செபித்தது ஒன்று. சரி, இப்ப கடவுளுடைய விருப்பம் எவ்வாறு இவருக்கு எப்படிப்பட்ட விருப்பமாக இவருக்கு தெரியப்படுத்தப்பட்டது? இதுவரைக்குமே அவர் அப்ளை பண்ணாத, அதை பற்றி சிந்தித்தே பார்க்காத ஒரு புதிய விடயம் இப்ப இவருக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அந்த புதிய விடயம் என்பது பார்த்தீர்கள் என்றால் அதை இவர் செய்தார். அது செய்ததினால் அவருக்கு அது சிறந்த ஒரு பதிலாக மாற்றப்பட்டது. அதை செய்யாமல் போயிருந்தால் கிடைக்காமல் போயிருக்கும். சரியோ? அது இப்ப நாம் ஏன் செபிக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம் என்றால், முதலாவது, கடவுளுடைய விருப்பத்தை நாம் அறிய வேண்டும் என்றால் நாம் செபிக்க வேண்டும். கடவுளுடைய விருப்பம் என்னவென்று எங்களுக்கு தெரியாமல் இருக்கும் வரைக்கும் நாம் எவ்வளவு பாடுபட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாலும் நாம் தேடுவதை அடைய முடியாமல் போகும். ஏனென்றால் கடவுளுக்கு தெரியும் எனக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கின்றார். அப்ப செபம் என்பது பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நான் விரும்புவதை தாரும், அதல்ல செபம். செபம் என்பது கடவுள் எனக்கென்று என்ன வைத்திருக்கிறாரோ அதை அறிந்து கொள்வதுதான் செபம். அப்ப நாம் கடவுளோடு நெருக்கமாக வரும் பொழுது இறைவன் என்ன செய்கிறார் பாருங்கள், நாம் செய்ய வேண்டியதை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இவ்வாறு கற்றுக் கொடுக்கும் பொழுது நிறைய பேர் எங்கே நாம் தவறி விடுவோம் என்றால், நாம் விரும்புவது போல நமக்கு ஏற்றது போல கடவுளுடைய பதில் வர வேண்டும் என்றுதான் நாம் எதிர்பார்ப்போம். ஆனால் பல முறைகளிலே கடவுள் நாம் விரும்புவது போல நமக்கு ஏற்றது போல கடவுள் பதில் தருவதல்ல. கடவுள் நமக்கு செய்யும்படி கூறுவது எப்பயுமே பார்த்து கண்டால் நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயமாக இருக்கும். சோ இந்த நபர் கூட நினைத்திருக்கலாம், நான்
எனக்கு என்ன வேலை சரி வருமோ அதை நான் இவ்வளவு ரிசர்ச் பண்ணி நான் அப்ளை பண்ணி கொண்டிருக்கின்றேன். கடவுள் வந்து இந்த ஒரு வேலையை சொல்லுகிறாரே, அல்லது இந்த ஒரு வேலை இந்த ஒரு வேலை எனக்கு எப்படி கிடைக்கும், அல்லது இந்த ஒரு வேலை எனக்கு சரியான வேலையா, இப்படிலாம் அவர் யோசித்து சில நேரம் செய்யாமல் போகலாம். நிறைய பேர் வந்து அப்படி செய்யாமல் போவோம். ஆனால் செய்வதற்கு காரணம் வந்து அந்த செபம் நமக்கு செய்கின்ற உதவிதான். இவ்வாறு நாம் செயல்படும் பொழுது கடவுள் எங்கள் செபத்தை கேட்கிறாரா? கட்டாயமா கேட்கின்றார். அதுபோல கடவுள் எங்களுடைய செபத்துக்கு எவ்வாறு பதில் தருகின்றார் பார்த்திருக்கின்றால் நமக்கு சிறந்ததான் கடவுளிடத்திலிருந்து வருகின்ற பதிலாகும். சரி, இந்த அடிப்படையிலே வரும் பொழுதுதான் இந்த அருங்கொடையில் நாம் கற்றுக்கொள்ளுகின்ற செபம், புது வாழ்விலே நாம் கற்றுக்கொள்ளுகின்ற செப முறை இருக்கிறது அல்லவா, உள்ளத்தில் இருந்து இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாம் செபிக்கின்ற ஒரு முறை. சரியோ, இந்த முறை வந்து எங்களுக்கு நிறைய உதவி செய்கிறது. எந்த அடிப்படையிலே? கடவுளுடைய விருப்பத்தை நாம் அறிந்து கொள்வதற்கும் அவருடைய விருப்பத்துக்கு கீழ்ப்படிவதற்கும் இந்த செப முறை எங்களுக்கு நிறைய உதவி செய்கிறது. பொதுவாக நாங்கள் வந்து இந்த புது வாழ்வுக்கு வருவதற்கு முன்பு எங்களுடைய செப முறை எவ்வாறு இருந்தது? நாம் வந்து சிவமாலை சொல்லுவோம். அப்ப அந்த சிவமாலை நேரத்திலும் பார்த்திருந்தால் நாம் வந்து ஒரு ஒரு தீமையான முறையிலே, கெட்ட முறையிலே நாம் செய்வதில்லை. நிறைய பரிசுத்தத்தோடு தூய்மையோடு தான் அந்த செபம் நாம் சொல்லுகிறோம். எல்லாரும் சொல்லுகிறார்கள். உலகம் முழுவதும் கத்தோலிக்க மக்கள் சிவமாலை என்பது மிக பரிசுத்தமான உணர்வோடு நல்ல பயபக்தியாகத்தான் அது செய்யப்படுகிறது. சரி, ஆனால் இந்த புது வாழ்விலே வந்து நாம் கற்றுக்கொள்ளப்படும் பொழுது என்ன உண்டாகிறது பாருங்கள். கடவுளுடைய அந்த விருப்பத்தை அறியக்கூடிய அளவுக்கு நம்முடைய உள்ளம் வந்து இறைவனோடு ஒன்றிக்கின்ற அந்த பண்படுகிற ஒரு நிலை இங்கு வருகிறது. அங்கு வந்து இறைவனோடு ஒன்றிப்பதற்கு பதிலாக நாங்கள் வந்து உதட்டினால் நிறைய சொல்லுகிறோம், பயபக்தியா இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய உள்ளம் வந்து அங்காங்கே அலைமோதி கொண்டுதான் இருக்கும். ஆனால் இந்த சுப முறையிலே நாம் நம்முடைய உள்ளம் ஒன்றித்து செபிக்கின்றோம். அதே நேரத்தில் இது போன்ற பல படிப்பினைகள் அல்லது வேதாகம போதனைகள் வழியாக நாங்கள் வந்து கடவுளுடைய விருப்பத்தையும் அங்கு அறிந்து கொள்ளக்கூடிய சூழல் வருகிறது. இதனாலே கடவுளுடைய சிறந்த விருப்பத்தை நம்மால் அறிந்து அதுக்கு நாம் கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் பொழுது அங்கு உண்மையாகவே கடவுள் எங்களுக்கென்று வைத்திருக்கின்ற சிறந்த பதிலை பெற்றுக்கொள்ள முடிகிறது. சரி, அப்ப இப்ப வந்து முதலாவது கேள்வி, அப்ப நாம் ஏன் செபிக்க வேண்டும் என்று கேட்டால், நாம் ஏன் செபிக்க வேண்டும் என்றால், கடவுளுடைய விருப்பத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் கடவுளுடைய விருப்பத்தை எப்பொழுது நமக்கு அறிந்து அதன்படி நாம் வாழ ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா சிறப்பான நிகழ்வுகளும் கடவுளால் நமக்கு கொடுக்கப்படுவதை நம்மால் காண முடியும். சரியோ? ஆகவே ஏன் செபிக்க வேண்டும்? கடவுளுடைய மனதை மாற்றுவதற்கல்ல, கடவுளுடைய விருப்பத்தை நாம் அறிந்து எங்களுடைய மனதை மாற்றி கடவுளுடைய வழியிலே நாம் நடப்பதற்கு. சரியோ? அப்படி நாம் கடவுளுடைய வழியிலே வரும் பொழுது அது நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக வரும். ஆகவே முதலாவது முறையிலே நாம் ஏன் செபிக்க வேண்டும்? கடவுளுடைய விருப்பத்தை அறிவது. சரி, இரண்டாவது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒருவர் வந்து ஒரு சுகத்துக்காக செபிக்கின்றார். ஒருவருக்கு ஒரு நோய் வருத்தம் வந்திருக்கிறது. இப்ப இந்த வருத்தத்தின் நேரத்தில் பார்த்தீர்கள் என்றால் அவர் வைத்தியர் எல்லா இடத்திலும் கொண்டே காட்டுகின்றார். அந்த நோயை குணமாக்க முடியவில்லை. மருத்துவம் இப்பொழுது கைவிடுகிற ஒரு சூழல் வந்து விட்டது. இப்ப இந்த நபர் வந்து ஒரு சுப வழிபாட்டுக்கு வந்து செபிக்கின்றார். சரியோ? இவ்வாறு அந்த சுப வழிபாட்டிலே பங்கு பெறும் பொழுது அங்கு வந்து அவர் வந்து இறைவனுடைய வார்த்தைகள், இறை வாக்குத்தத்தங்களை கேட்கின்றார். உங்களுடைய செபத்துக்கு இறைவன் பதில் கொடுப்பார். நோயாளிகளை குணமாக்கியது போல இன்றும் ஆண்டோர் குணமாக்குகிறவராக இருக்கின்றார். கடவுளால் முடியாது ஒன்றுமில்லை. இன்றும் இயேசு நம்முடைய நோய்களை குணமாக்குகிறவராக இருக்கின்றார். அவர் சிலுவையிலே நம்முடைய நோய்களை சுமந்து கொண்டார். இது போன்ற சில விடயங்களை அவர் கேட்கிறார். இப்ப கேட்க கேட்க அவருடைய உள்ளத்திலே வந்து இப்பொழுது ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்கிறது. ஆம், அப்படி என்றால் என்னையும் இறைவன் குணமாக்குவார் என்று அவருக்குள்ளே ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. சரியோ? இப்ப அவர் என்ன செய்கிறார் என்றால், இப்ப இந்த நம்பிக்கை வர 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 இவர் இப்பொழுது செபிக்க ஆரம்பிக்கிறார். எப்படி செபிக்கிறார்? ஆண்டவரே, நீர் என்னையும் குணமாக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றீர். என்னையும் நீர் கைவிட மாட்டீர். அன்று நீர் நோயாளிகள் எல்லாம் குணமாக்குவீர் என்றால் இன்றைக்கும் நீர் என்னை குணமாக்குவீர். உம்முடைய இரத்தத்தினால், உம்முடைய தழும்புகளால் நீர் என்னை குணமாக்குவீர். ஆண்டவரே, உம்முடைய சுபத்தை நாடி நான் மன்றாடுகின்றேன். உம்முடைய திருக்கரத்தினால் என்னை தொடும், என்னை குணமாக்கும், என் நோய் குணமடைவதாக அப்படின்னு செபிக்கிறார்.
அது போல பார்த்தீர்கள் அவருடைய நம்பிக்கை அந்த செபத்திலே வளர ஆரம்பிக்கிறது, இறை வார்த்தையிலே வளர ஆரம்பிக்கின்றது, இயேசு என்னை குணமாக்குவான்ற நம்பிக்கை வளர ஆரம்பிக்கிறது. அது போல அவர் சுகமடைந்து விட்டார். சரி, இப்ப இதிலே நாம் பார்த்தோம் என்றால் இங்கே அவர் குணமடைந்ததற்கு எவ்வாறு அவருக்கு சுபம் உதவி செய்தது அல்லது குணம் அடைவதற்கு அவருக்கு காரணமாய் இருந்தது என்ன என்று பார்த்தோம் என்றால் இதற்கு என்ன காரணமாக இருந்திருக்கலாம்? இறைவனில் கொண்ட விசுவாசம் தான் காரணம். வெரி குட். ஓகே. அதாவது விஞ்ஞானத்தையோ செய்து குணமடையாத காலத்துல அவர் இங்க வந்து செபிச்சு ஆண்டவற்ற வார்த்தையை கேட்க அவருக்கு முழுமையான விசுவாசம் ஆண்டவர்ல வந்தது. அப்ப குணப்படுத்தாருன்னு விசுவாசித்து அவர் குணமடைந்தார். வெரி குட். தேங்க்யூ. வேற யாராவது? ஆண்டவருக்கு பதில் கொடுக்க அவர் ஆண்டவருக்கு பதில் கொடுக்க தன்னை அர்ப்பணிக்கிறார். இதுவரைக்கும் ஆண்டவருடைய இந்த ஆண்டவர் சொல்றத கேட்காம இருந்திருக்கலாம். பட் இப்ப அவருக்கு ஆண்டவர் என்ன சொல்ற தன்னோட கதைக்கிறார், ஆண்டவர் என்னோட இருக்கிறார்ன்றதை உணர்ந்து அவருக்கு பதில் கொடுக்கிறார். வெரி குட். தேங்க்யூ. சோ அப்ப இதுல நாம் பார்த்தோம் என்றால் இப்ப இவருடைய செபம் கேட்கப்பட்டதா? ஆம், கேட்கப்பட்டது. இவருக்கு சுகம் வேண்டும் என்று கடவுளுக்கு விருப்பம் இருந்ததா? ஆம், விருப்பம் இருந்தது. அதனாலதான் இந்த சுகம் இப்பொழுது இவரு கிடைத்திருக்கிறது. சரி, அப்ப இந்த கடவுளுக்கு விருப்பம் இருக்கிறது, இவருக்கு சுகம் வர வேண்டும் என்று இவருடைய செபம் கேட்கப்பட்டதா? ஆம், செபம் கேட்கப்பட்டது. சரி, இப்ப இவருடைய குணமாக்குதல் எவ்வாறு நடந்தது அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால் முதல்ல அவர் வைத்தியரை நம்பினார், வைத்தியத்தை நம்பினார். ஓகே. சோ அதெல்லாம் கைவிடப்பட்ட நிலையில முதல் இப்போ ஒரு சோ வழிபாட்டுக்கு வருகின்றார். சோ வழிபாட்டுக்கு வரும் பொழுது கூட இவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு நம்பிக்கை இருக்கவில்லை. சரி, இங்கேயாவது போய் செபித்து பார்ப்போம். அப்ப இங்க செபிக்கிறார். நம்பிக்கை இருந்ததா? இல்லை. காலப்போக்கில் இவருடைய நம்பிக்கை என்ன செய்தது? வளர்ந்தது. நம்பிக்கை வளர வளர இப்பொழுது என்ன செய்கிறார் பாருங்கள், அவர் நம்பிக்கையோடு செபிக்க ஆரம்பிக்கின்றார். நம்பிக்கையோடு அவர் செபிக்க ஆரம்பிக்கும் பொழுது இப்பொழுது இறைவன் அவரை குணமாக்குகிறார். சரி, அப்ப நாம் ஏன் இப்பொழுது செபிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி திருப்பி இப்போ கேட்போம். இப்ப நாம் ஏன் இப்பொழுது செபிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டால், நாம் செபிக்கும் பொழுது மட்டும்தான் நம்முடைய நம்பிக்கை வளர ஆரம்பிக்கும். நம்முடைய நம்பிக்கை வளரும் பொழுது இறைவன் அந்த நம்பிக்கை நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செயல்பட ஆரம்பிக்கின்றார். நமக்கு நம்பிக்கை வளராமல் இருக்குமாக இருந்தால் நாம் ஒன்று கேட்கும் பொழுது அதிலே நம்பிக்கை நமக்கு இல்லை என்றால், திருமறையிலே பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்பிக்கை இல்லாத ஒரு செபம் செத்தது, மரித்தது. அதற்கு இறைவனால் நமக்கு பதில் கொடுக்க முடியாமல் போய்விடுகின்றது. சரியோ? அதாவது நம்பிக்கை என்றாலே என்ன அப்படின்ட்டு நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இப்ப நம்பிக்கை என்றால், நான் நம்புகிறேன் தான் எல்லாரும் சொல்லுகிறார்கள். கடவுளை நீங்கள் நம்புகிறீர்களா? கடவுள் குணமாக்க நான் நம்புகிறேன். சரி, நம்பிக்கை என்றால் நான் நம்புகிறேன் என்று சொல்லுவதல்ல. நம்பிக்கை என்றால் இறைவன் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் செய்வதுதான் நம்பிக்கை. சரியா? நம்பிக்கை என்றால் இறைவன் எனக்கு ஒரு விடயத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்றால் அதற்கு நான் இறைவன் நிமித்தம் என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன், இறைவன் நிமித்தம் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன், இறைவனுக்காக நான் இதை விட்டு விடுகிறேன் என்றால் இப்பொழுது நம்பிக்கை என்பது நான் இறைவனை நம்புகிறேன், இறைவன் என்னை கைவிட மாட்டார், ஆகவே நான் இறைவன் நிமித்தம் நான் என்னை விட்டு கொடுக்கிறேன், நான் இறைவன் நிமித்தம் அவர்களை மன்னிக்கிறேன், இறைவன் நிமித்தம் நான் என்னை தாழ்த்துகிறேன், இறைவன் நிமித்தம் நான் இதை கொடுக்கின்றேன். அப்ப பாருங்கள், கடவுள் மேல் நம்பிக்கை உள்ளதுனால் நான் இதை செய்கின்றேன். சோ நம்பிக்கை என்பது நான் நம்புகிறேன் என்று சொல்லுவதல்ல. நம்பிக்கை என்பது நாம் இறைவன் நமக்கு சொல்லுவதை செய்வதுதான் உண்மையான நம்பிக்கை. சோ அதுதான் அன்றைக்கு பேதுருவிடத்திலே பார்க்கிறோம், கடல் மேல் நடந்து வர ஆணையிடும். சரி, அப்ப ஆண்டவர் சொன்னார் நடந்து வாரும் என்று. சோ அவருடைய நம்பிக்கை என்பது நடக்க ஆரம்பித்தது, அதான் நம்பிக்கை. நிறைய பேர் சொல்லுகிறோம், நம்புகிறோம், அதனாலதான் நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், அதனாலதான் நாங்கள் செபிக்கிறோம். சரி, அப்ப இறைவன் சொல்லுவதிலே நீங்கள் செயல்படுகிறீர்களா, நீங்கள் வாழுகிறீர்களா என்று கேட்டால் நிறைய பேர் அங்குதான் நாம் தோற்று போகின்றோம். அதுபோல இந்த நபர் கூட பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது இந்த நோய் குணமடைந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால் அவருடைய நம்பிக்கை உள்ள சுபம்தான் காரணம். அவர் இங்கே நம்பிக்கை இல்லாமலேயே சும்மா சுகம் பண்ணி கொண்டிருந்திருந்தால் அந்த நோய் குணமடைந்திருக்குமா என்று கேட்டால் இல்லை. நம்பிக்கையோடு செவிப்பது நிமித்தம் குணமடைகின்றார். அவர் நம்பிக்கை அவருக்குள்ளே வருவதற்கு என்ன காரணமாக இருந்தது? அவர் பங்கு பற்றிய இடம். இரண்டாவது அவர் செபிக்க ஆரம்பிக்க கடவுள் அவருக்கு நம்பிக்கையை கொடுக்கின்றார். சரி, இப்ப இரண்டாவது, எதற்காக நாம் செபிக்க வேண்டும்? நாம் நம்பிக்கையிலே வளர வேண்டும் என்றால் நாம் செபிக்க வேண்டும்.
நாம் எவ்வளவு தூரம் செபிக்கின்றோமோ அவ்வளவு தூரம் நமக்குள் இறை நம்பிக்கை வளர ஆரம்பிக்கின்றது. சோ முதலாவது செபம் என்றால் கடவுளுடைய விருப்பத்தை நாம் அறிந்து கொள்வது. இரண்டாவது செபம் என்று வரும் பொழுது நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பது அந்த செபம்தான். எவ்வளவு தூரம் நாங்கள் நம்பிக்கையிலே செபத்திலே வளர ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வெற்றி உண்டு, பெரிய விடுதலை உண்டு, பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டு. சரியா? மலையை பார்த்து அகன்று போங்கள் என்று நீங்கள் சொல்லி அதை நம்புவீர்களாக இருந்தால் அந்த மலை அகன்றே போகும் அப்படின்னு ஏன் சொல்லியிருக்கிறார் பாருங்கள். அவ்வளவு பெரிய ஒரு விடயத்தை கடவுள் எங்களுக்கு செபத்திலே தந்திருக்கின்றார். சரி, இதுல ஒரு சிறிய உதாரணத்தை சொல்லி நான் அடுத்த பகுதிக்கு போகிறேன். என்றால் நான் இப்ப சென்ற வாரம் ஒரு சகோதரி ஒரு வீட்டுக்கு செபத்துக்காக போயிருந்தேன். அப்ப அந்த சகோதரியோட கதைக்கும் பொழுது இந்த ஒரு கலந்துரையாடல் அங்கே வந்தது. அதாவது அவர்கள் கேட்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு நோய் இருக்கிறது, ஆகவே நான் இதற்காக செபிக்கிறேன். அதுக்கப்புறம் அவர்கள் என்னிடத்திலே கேட்டார்கள், நான் இந்த நோய்க்கு எவ்வாறு செபிக்கலாம் அப்படின்னு கேட்டார்கள். தெரியும். அப்ப அவர்களுக்கு நான் சில முறைகள் சொல்லிக் கொடுத்தேன். அதோடு சேர்த்து அவர்களுக்கு இன்னொரு விடயத்தையும் சொல்லிக் கொடுத்தேன். நீங்கள் செபிக்கும் பொழுது நீங்கள் செபியுங்கள், அதே நேரத்திலே உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது செபத்திலே வளர்ந்தவர்களோடு இணைந்தும் நீங்கள் செபியுங்கள். சரியோ? அதாவது செபத்திலே வளர்ந்திருக்கிறவர்களோடு, அல்லது உங்களுக்கு தெரிகிறது, அதாவது ஓகே பிரதரோடு ஒரு கால் பண்ணி செபிப்போம், அல்லது கூட்டத்துக்கு ஒரு செபிப்போம் அப்படி என்று கிடைக்குமாக இருந்தால் நீங்கள் அவர்களோடு இணைந்தும் நீங்கள் செபிக்க பாருங்கள். ஏன் அவ்வாறு நீங்கள் செபிக்க வேண்டும் அப்படின்றதுக்கு அவர்களுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லிக் கொடுத்தேன். அதாவது அவர்களுக்கு என்ன சொன்னேன் என்றால், ஓகே உங்களுடைய வீட்டிலே இந்த கதவை இந்த திறப்பினால் திறக்கலாம் என்று உங்களுக்கு தெரிகிறது. சரியோ? இந்த திறப்பை பயன்படுத்தினால் இந்த கதவை திறக்கலாம் என்று உங்களுக்கு தெரிகிறது. சரி, அதே நேரத்திலே உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளை அந்த கதவை திறக்க முடியவில்லை. அந்த பிள்ளை உங்களிடத்திலே கேட்கிறது, அம்மா இந்த கதவை நான் திறக்க வேண்டும். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்றால், இந்த திறப்பை கொண்டு போய் அது திறப்படும் அப்படின்னு நீங்கள் சொல்லுகிறீர்கள். மகன் சொல்லுகிறார், இல்லை இதனால் திறந்தாலும் அது திறக்காது அப்படி என்று உங்களுக்கு சொல்றார் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் சொல்லுகிறீர்கள் திறவுங்கள், அவர் சொல்லுகிறார் இல்லை திறக்க முடியாது, நீங்கள் சொல்லுகிறீர்கள் திறவுங்கள், அவர் சொல்கிறார் திறக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கான்னு வைத்துக் கொள்வோம். சரி, இப்ப இதிலே நீங்கள் எவ்வாறு சொல்ல முடிகிறது இந்த திறப்பினால் திறக்க முடியும் என்று எவ்வாறு உங்களால் சொல்ல முடிகிறது அப்படின்னு கேட்டால், நீங்கள் இந்த திறப்பினால் அந்த கதவை திறந்திருக்கிறீர்கள், அந்த பூட்டை திறந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது. சரியோ? அது திறப்படும் என்று உங்களுக்கு தெரிந்தது, ஆனால் உங்களோட மகனுக்கு தெரியாது. அவருக்கு தெரியாமல் இருக்கிறதுனாலதான் அவர் துறப்படாது என்று சொல்லுகிறாரே தவிர, உங்களுக்கு தெரிந்ததனால் நீங்கள் துறப்படும் என்று சொல்லுகிறீர்கள். அது போல நாங்கள் செபத்திலே வளர்ந்தவர்களோடு இணைந்து நாம் ஏன் செபிக்க வேண்டும் என்றால், இந்த ஊழியத்திலே இருக்கிறவர்கள், பணி வாழ்விலே வளர்ந்து வருகிறவர்களுக்கு இறைவன் எவ்வளவு அனுபவங்களை கொடுத்து அதன் மூலமாக வழி நடத்தி கொண்டு வருகின்றார். ஆகவே அந்த பணி வாழ்விலே வளர்ந்தவர்களுக்கு தெரியும் இந்த ஒரு விடயம் கடவுளால் கொடுக்க முடியுமா முடியாது, அல்லது இந்த விடயத்துக்கு எப்படி செபிக்க வேண்டும் எப்படி செபிக்க கூடாது. அவர்கள் வாழ்க்கையிலேயே நிறைய விடயங்களை கடவுள் செய்திருப்பார். அப்ப அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கு, என் வாழ்க்கையில் இதை செய்தவர் உங்கள் வாழ்க்கையிலும் இதை செய்வார் அப்படின்ற நம்பிக்கை இந்த இறை பணியில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இருக்கிறது. அப்ப உங்களுக்கு சில நேரம் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் இந்த மகனை போல இந்த திறப்படாது என்று நீங்கள் சொல்லுவீர்கள், என்றால் நீங்கள் திறந்த அனுபவம் உங்களுக்கு இல்லை. ஆனால் பணி வாழ்வில் இருக்கிறவர்களுக்கு இது போல இறைவன் எத்தனையோ அற்புதங்களை எங்களுக்கு செய்திருக்கிறார், மற்றவர்களுக்கு செய்திருக்கிறார் என்ற அனுபவம் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களோடு இணைந்து நீங்கள் செபிக்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் அவர்களிடத்தில் இருக்கிற அந்த நம்பிக்கை, அவர்களுக்கு கடவுளால் செய்ய முடியும் என்கின்ற அந்த உறுதி இப்பொழுது நீங்கள் இணைந்து இருக்கும் பொழுது அது உங்களுக்கும் ஆசீர்வாதமாக கிடைக்கிறது. இப்ப நீங்கள் அவரோடு இணைந்து போய் அந்த கதவை நீங்கள் திறக்கிறதுக்கு முற்படுகிறீர்கள். நிச்சயமாக அந்த கதவு திறப்படும். இது போலதான் இறை நம்பிக்கை என்பது. சில நேரத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும், ஆனால் நம்பிக்கையிலோட வளர்ந்தவர்களோடு நீங்கள் இணைந்து செபிக்கும் பொழுது என்ன உண்டாகிறது என்றால், உங்களுக்குள்ளும் அந்த இறை நம்பிக்கை வளர ஆரம்பிக்கிறது. இவ்வாறு இறை நம்பிக்கை வளரும் பொழுது அங்கு நிறைய அற்புதங்கள் காண முடிகிறது. ஆகவே உண்மையிலே பார்த்தீர்கள் என்றால் இறை பணியாளர்களை அல்லது ஆன்மீகத்திலே வளர்ந்து வருகிறவர்களையும் சாதாரணமாக அன்றைக்கு வந்திருக்கிற மக்களையும் கடவுள் வேறு பிரித்து பார்க்கிறார் என்றால் இல்லவே இல்லை. எல்லாரையும் ஒரே மாதிரி இறைவன் பார்க்கின்றார். ஆனால் இவர்களுடைய செபங்களுக்கு நிறைய பதில் கிடைக்கிறது. ஏனென்றால் இவர்கள் நம்பிக்கையோடு செபிக்கிறார்கள். இங்கே வருகிறவர்களுக்கு நம்பிக்கை அவ்வளவு வளர இல்லாமல் இருக்கிறது. அதனால் இவர்கள் வளர்ந்து வரும் வரைக்கும்
சில விடயங்களுக்காக அவர்கள் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. ஆக இவர்கள் வளர முடியாமலே சில பேர் விட்டு விட்டு போவார்கள். அப்படி போகும் பொழுது இறைவன் இவர்களுக்கு என்று வைத்திருக்கிற உயர்ந்த ஆசீர்வாதங்களை இழந்து விடுவார்கள். ஆனால் இதே இவர்கள் இந்த பணியிலே வளர்ந்தவர்களோடு இணைந்து செபிக்க அவர்கள் வருவார்களாக இருந்தால், இவர்களும் தங்கள் வாழ்க்கையிலே சில அற்புதங்களை காணும் பொழுது இவர்களுக்கும் அந்த இறை நம்பிக்கை வர ஆரம்பித்து விடும். ஸோ இதுதான் வித்தியாசமே தவிர, மற்றபடி எனக்கு கடவுள் விசேஷமான அபிஷேகம் தந்திருக்கிறார், இவருக்கு இன்னொரு விசேஷமான அற்புதம் கொடுத்திருக்கிறார், இவருக்கு அப்படி அல்ல. எல்லாரையும் இறைவன் ஒரே மாதிரியே பார்க்கின்றார். ஆனால் விசுவாசத்தின் அந்த படி முறைகள் வேறுபட்டிருக்கின்றது. அவ்வளவுதான். உதாரணமாக எனக்கு இறைவன் ஒரு குணமாக்குதலை தந்திருக்கிறார் என்றால், என்னிடத்திலே குணமாக்குதலுக்காக செபிக்கும்படி வருகிற ஒரு நபர் மேலே எனக்கு நிச்சயமா நம்பிக்கை வரும், என்னை குணமாக்கினான்றவர் இவரையும் குணமாக்குவார். ஆனால் இந்த குணமாக்குதல் பெற்ற அனுபவம் இல்லாத ஒருவர் செபிக்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால், அவர் சாதாரணமாகத்தான் செபிக்க முடியும் என்றால் அவருக்கு அது என்ன நடக்கவில்லை. ஸோ இது போல நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது. ஸோ 2வது அடிப்படையில் பார்த்துக்கின்றால், எவ்வாறு ஏன் நாம் செபிக்க என்றால், நம்முடைய விசுவாசத்திலே வளருவதற்காக நாங்கள் செபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சரி, இப்ப 3வது ஒரு முறை ஏன் நாம் செபிக்க வேண்டும் அப்படின்ட்டு நாம் பார்க்கலாம். அதாவது ஒரு நபர் அல்லது ஒரு குடும்பம் வெளியிலே ஒரு பயணத்துக்கு போவதற்கு முன்பு செபிக்கிறார்கள். செபித்து விட்டு போகும் பொழுது பார்த்தீர்கள் ஒரு பெரிய விபத்து நடக்கிறது. சரியோ, செபம் பண்ணி விட்டு அவர்கள் போகும் பொழுது அவர்களுக்கு விபத்து நடக்கிறது. ஆனால் அந்த விபத்திலே அவர்களுக்கு எந்த தீமையும் வரவில்லை. சரியோ, இங்கே கடவுள் அந்த தீமையிலிருந்து, அந்த விபத்து நடந்தது உண்மைதான், ஆனால் அந்த விபத்திலிருந்து இறைவன் அவர்களை பாதுகாத்துக் கொள்கிறார். சரி, இங்கே செபம் எதற்காக செபம் செய்ய வேண்டும், அல்லது இங்கே நடந்த சம்பவம் என்ன? உண்மையிலே செபம் பண்ணிவிட்டு தான் போனார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு விபத்து நடந்திருக்கிறது. சரி, அந்த விபத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். சரி, அப்ப இங்கே செபம் எந்த முறையிலே செயல்பட்டிருக்கிறது, அல்லது ஏன் நாம் செபிக்க வேண்டும்? யாராவது சொல்ல முடியுமா? தீமையிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கணும். சரி, செபிக்கின்ற இது எங்களை தனிப்பட்ட அனுபவம் நிறைய இருக்கு. நடந்தாலும் கூட அந்த பெரிய தீங்கில்லாமல் அந்த சிறிய ஒரு இதோடையே நாங்கள் தப்புவிக்கப்படுறதை நாங்கள் கண்ணார கண்டிருக்கோம். ஆண்டவர்ல விசுவாசித்து நீங்க போக இறைவன் எங்களுக்கு அங்கே பாதுகாப்பாக கோட்டை மரணமா இருந்து பாதுகாப்பார். வெரி குட், தேங்க்யூ. இன்னொருவர் வேறு யாராவது? இந்த செபிச்சுட்டு போனதால நாங்க இந்த விபத்தின் மூலம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்றதுக்கும் ஆண்டவர் அனுமதிச்சிருப்பார். சில வேளையில நாங்க இன்னும் கவனமா இருக்க வேணும், அப்படியான இதுக்கும் நடந்து. வெரி குட், ஓகே, தேங்க்யூ. ஸோ இதுல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இப்ப சில பேர் இப்படி நினைப்பார்கள், நாம் சுபம் பண்ணி விட்டு தானே போனோம், அப்ப ஏன் எங்களுக்கு விபத்து நடந்தது அப்படி என்று யோசிக்கிறவர்களும் சில நேரத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் உண்மையிலே பார்த்துக்கின்றால் அந்த சுபத்தினுடைய தன்மையை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது நாம் அப்படிப்பட்ட பல கேள்விகளை கேட்கின்றோம். ஆனால் இங்கு பார்த்தீர்கள் என்றால், ஓகே, இவருடைய சுபம் கேட்கப்பட்டதா? ஆம், கேட்கப்பட்டது. அப்ப இவருக்கு இந்த சுபம் கேட்கப்பட்ட நேரத்திலே அப்ப ஏன் இவருக்கு விபத்து நடக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே வருகிறது. ஒன்று. 2வது, இவருக்கு விபத்து நடந்த பொழுது இவர் பாதுகாக்கப்பட்டார். ஆம், பாதுகாக்கப்பட்டார். ஆனால் அந்த விபத்திலே அவர் நிச்சயமாக அவருக்கு பெரிய பாதிப்பு வந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த ஒரு பெரிய பாதிப்பு வராமல் அவர் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றார். அப்ப அவர் பாதுகாக்கப்பட்டார் என்றால் அதுக்கு இறைவன் பாதுகாப்பு கொடுத்தாரா? ஆம், பாதுகாப்பு கொடுத்திருக்கின்றார். அப்ப இங்கே நாம் ஏன் செபிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே நாம் கேட்போமாக இருந்தால், நாம் ஒவ்வொரு முறையும் செபிக்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் இறைவன் எங்களுக்கு பதிலளிக்கின்றார், அதே நேரத்தில் எங்களை வழி நடத்துகின்றார். இப்ப இந்த நபர் செபம் பண்ணி விட்டு போனதுனாலே அவருக்கு ஏற்பட்ட அந்த விபத்தில் இருந்து இறைவனால் அவர் பாதுகாக்கப்பட்டார். தெரியும், இவர் செபம் செய்யாமல் சில நேரம் போயிருந்தால், அல்லது செபிக்காத ஒரு நபராக இருப்பாராக இருந்தால், இந்த விபத்திலே அவர் நிறைய பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். தெரியும், ஏற்கனவே சகோதரர் குயிண்ட சொன்னது போல இந்த விபத்து விடயங்களே நிறைய அனுபவங்கள் உண்டு அப்படின்னு சொல்றது போல நிறைய நம்ம எல்லோருக்கும் இந்த அனுபவங்கள் இருக்கின்றது. நாம் செபிக்கின்றோம், செபித்த பின்பும் சில துன்பமான சில விடயங்கள் நடக்கத்தான் செய்கின்றது. அந்த துன்பமான விடயங்கள் நடந்தாலும் அந்த துன்பமான விடயங்கள்
பெரிய அளவு நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வாழ்க்கையை பாதிக்காமல் இறைவன் பாதுகாத்து கொண்டு வருகின்றார். சரியோ? அப்ப இந்த விபத்திலே பார்த்தீர்கள் என்றால், இந்த விபத்திலே அவரை இறைவன் பாதுகாத்தார். அதுதான் இங்க முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும். அப்படி பாதுகாத்ததுக்கு என்ன காரணம் என்றால், இவர் செபித்ததுதான் காரணம். ஆகவே நாம் ஏன் செபிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால், இறைவனுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் நிச்சயமாக செபிக்க வேண்டும். செபிக்கிறவர்களை, அதாவது செபம் என்பது இறைவனோடு இருக்கிற உறவு. அப்ப நாம் இறைவனோடு செபத்தின் மூலம் ஒரு உறவை வைத்திருக்கும் பொழுது இறைவன் என்ன செய்கிறார் பாருங்கள், எப்பொழுதும் நம்மை பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார். என்னுடைய அனுபவத்திலே கூட நான் சொல்வேனாக இருந்தால், நிறைய முறைகளிலே பார்த்தீர்கள் என்றால், எங்களுக்கு என்ன நேரிட இருந்தது என்று எங்களுக்கு தெரியாமலேயே இறைவன் பாதுகாத்து வருகின்றார். இதுதான் என்னால் சொல்ல முடியும். சரியோ? நிறைய பேர் தெரிஞ்ச அளவுக்கு, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் பார்த்துக்கின்றால் நிறைய பிரச்சனைகளை பற்றி கதைப்பார்கள், குடும்ப பிரச்சனைகளை பற்றி கதைப்பார்கள், வேலை பிரச்சனையை பற்றி கதைப்பார்கள், வருமான பிரச்சனையை பற்றி கதைக்கிறார்கள், பிள்ளைகள் பிரச்சனையை பற்றி கதைக்கிறார்கள், கணவன் மனைவி உறவு பிரச்சனைகளை பற்றி கதைக்கிறார்கள். சரி, ஆனால் அதெல்லாமே நிறைய நாங்கள் காணாமல் இருக்கிறோமே அப்படி என்று பார்க்கும் பொழுது அதுக்கு என்ன காரணம் என்றால், இறைவன் எங்களுக்கு தெரியாமலேயே நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். அதான் உண்மை. அந்த பிரச்சனைகள்லாம் நிச்சயமாக நமக்குத்தான் வர வேண்டும். ஆனால் அது வராதபடி இறைவன் என்ன செய்கிறார் என்றால், செபத்தின் மூலம் பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். நிறைய பேருக்கு அது புரிவதில்லை. அதனாலே தான் நாங்கள் எப்பொழுதும் செபிக்கிறவர்களாக, செபத்திலே வளர்ந்து வருகிறவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய பயணம் மட்டும் இறைவன் பாதுகாப்பதல்ல, ஆபத்திலிருந்து மட்டும் இறைவன் நம்மை பாதுகாக்கிறவர் அல்ல, எத்தனையோ விடயங்களை நம்மை பாதுகாப்பார். சில நேரத்திலே பார்த்தீர்கள் என்றால், நாம் சில விடயத்தை சொல்ல போகிறோம் ஒரு இடத்திலே, அந்த விடயத்தை சொன்னாலேயே நிறைய பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கடவுள் நம்முடைய வாயிலே அந்த வார்த்தையை கொண்டு வர மாட்டார். நாம் சொல்லியே இருக்க மாட்டோம், சொல்லவே மாட்டோம். அதை சொல்லாமல் இருந்ததுனாலே அங்கு பிரச்சனையே வந்திருக்காது. ஆனால் பிறகு நாம் வீட்டிலே சிந்திக்கும் பொழுது யோசிப்போம், அப்பாடே இதை நான் அங்கு சொல்லியிருந்தால் எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும். அப்ப அந்த இடத்திலே நாம் சொல்லாமல் காக்கப்பட்டது எதனாலே? யாராலே? இறைவனாலே காக்கப்பட்டோம். அது நமக்கு தெரியாது பாருங்கள். நமக்கு தெரியாமலேயே நிறைய விடயங்களை இறைவன் பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். ஆகவே மூன்றாவதாக நாம் ஏன் செபிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டீர்கள், நாம் பாதுகாக்கப்படுவதற்கு நாம் கட்டாயமாக செபிக்க வேண்டும். ஆகவே உதாரணமாக எங்களுடைய பிள்ளைகள் செபிக்கிறார்களா, செபித்து விட்டு போகிறார்களா, அவர்களுக்கு இறைவனிலே நம்பிக்கை இருக்கிறதா என்று கேட்டால் சில நேரம் அவர்களுக்கு அது இல்லாமலேயே இருக்கலாம். ஆனால் நாம் அவர்களுக்காக செபிக்கும் பொழுது இறைவன் எங்களுடைய செபத்தை கேட்டும் அவர்களை பாதுகாக்கிறவராக இருக்கின்றார். சரி, அடுத்தது நாம் பார்க்கலாம். பார்த்தீர்கள் என்றால், ஒரு கணவன் மனைவி 2 பேர். நான் உதாரணம் மூலமாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், இப்ப நான் இதையே இந்த உதாரணம் இல்லாமல் சொல்லிக்கொண்டு வந்தால் சில நேரம் அது உங்களுக்கு ஆழமாக, சில நேரத்தில் அதை புரிவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் இவ்வாறு சொல்லும் பொழுது அதை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவியா இருக்கலாம். ஒரு கணவன் மனைவி 2 பேருமே எப்பொழுதும் சண்டை பிடிக்கிறார்கள். அவருடைய வீட்டுக்குள்ளே சமாதானமே இல்லாமல் இருக்கிறது. ஒருவர் குறை கூறுகிறார்கள் அல்லது வாக்குவாதப்படுகிறார்கள், ஒரே பிரச்சனையாக இருக்கிறது. சரி, இப்ப இந்த கணவன் மனைவி பார்த்துக்கின்றால் பெரிய சண்டை அளவுக்கு அவர்கள் இனி வாழலாமா வாழக்கூடாதா அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு கூட வருகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே வரும் பொழுது இப்பொழுது பார்த்துக்கின்றால் அவர்கள் ஒரு சிவ வழிபாட்டிலே பங்கு பெற ஆரம்பிக்கிறார்கள். அந்த சிவ வழிபாட்டிலே பங்கு பெற ஆரம்பித்த உடனே பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் இப்பொழுது அந்த செபத்திலே கொஞ்சம் ஆறுதல் அடைகிறார்கள், அமைதி அடைகிறார்கள். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களும் இப்பொழுது செபிக்க ஆரம்பிக்கிறார்கள். சரியோ? இவர்களும் தங்களோட பாட்டில், ஆண்டவரே எங்களுக்குள்ளே நீர் சமாதானத்தை தாரும், எங்களுக்குள்ளே நீர் சந்தோஷத்தை தாரும், நாங்கள் இப்படியே சண்டையோடு இருக்கிறோமே கடவுளே, எங்கள் குடும்பத்தை நினைவு கூறும், நாங்கள் ஒருவரை மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யும், ஒருவருக்கு விட்டு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். இப்ப உள்ளுக்குள்ளே தங்களோட பாட்டில் செபிக்க ஆரம்பிக்கிறார்கள். இப்படியே செபிக்க ஆரம்பிச்சு 2 பேருமே ஒருவர் தங்க பாட்டில் தனியாக செபிக்கிறார்கள். காலப்போக்கிலே அவர்கள் சண்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போக திருப்பி அவர்கள் சந்தோஷமாக சந்தோஷமான ஒரு குடும்பமாக வாழ ஆரம்பிக்கிறார்கள். இப்போ அவர்கள் ஒருத்தருக்கு வீணான வார்த்தைகள் சொல்லி சண்டை பிடிப்பதற்கு பதிலாக ஒருத்தர் பொறுமையா இருக்கிறார்கள், அல்லது தேவையில்லாத வார்த்தைகளை பேசாமல் போகிறார்கள். அவர்களுக்கு இந்த அன்பை அவர்கள் விட்டு விடாமல் அந்த அன்பை இப்படியே வளர்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ சந்தோஷமா விட்டார்கள். சரி, இப்ப இங்கே இவர்களுடைய இந்த குடும்ப மாற்றத்துக்கு இப்ப என்ன காரணம், அல்லது இறைவன் எவ்வாறு இவர்களை வழி நடத்தினார், அல்லது எதற்காக நாம் செபிக்க வேண்டும்? சோ இந்த விடயத்தை நாம் பார்க்கலாம். யாராவது சொல்ல முடியுமா? அதாவது
இவர்களுடைய அந்த மனநிலை மாற்றம் அல்லது இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சண்டையா இருந்த குடும்பம் இப்பொழுது சந்தோஷமாய் வந்திருக்கிறது, இவர்களுக்கு ஏற்பட்ட விடயம் என்ன? ஆண்டவர் அவின்ற உள்ளத்துல பேசி இருக்கிறார், ரெண்டு பேர்ட்ட உள்ளத்திலையும் பேசி அவர் என்ன நினைக்கிறார், இவர் என்ன நினைக்கிறார், அந்த 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 மாற்றம், அந்த அந்த பரிமாற்றம் அங்க நடந்திருக்குது. ஆண்டவர் செயலாற்றிக்கிறார் ரெண்டு பேர்ட்ட உள்ளத்திலையும். சோ அதனால அவைகளுக்குள்ள மாற்றம் வந்திருக்கலாம். வெரி குட், தேங்க்யூ. வேற யாராவது? இறை தன்மை ரெண்டு பேருக்கும் இருந்தபடியா தான் நீங்க சொன்ன மாதிரி மன்னிக்கிறது, ஏற்றுக்கொள்றது, சகிக்கிற தன்மையில் ஆட்டோமேட்டிக்கா தங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ளேயும் வளர்ந்துருக்கு. அது காலப்போக்கில் அது ரெண்டும் நிறைவடைஞ்சபடியா ஒரு சண்டை வராத ஒரு சூழ்நிலை அமைஞ்சு ஆளையால் நேசிக்கிற மாதிரியான ஒரு இதை ஆண்டவர் உருவாக்கி. குட், வெரி குட், தேங்க்யூ. ஆண்டனா சொல்லுங்க. குடும்பம் என்ற ஆண்டனா சொல்லணும். ஒருவரையொரு புரிந்து கொண்டு வாழணும், அப்பதான் ஆண்டவர் அவர்களை வழி நடத்துவார். ஓகே, சோ அப்ப அந்த புரிந்துணர்வு அங்கு ஏற்பட்டது என்ன? வெரி குட், ஓகே, தேங்க்யூ. சோ அப்ப இப்ப வந்து பார்த்தீர்கள் என்றால் இங்க வந்து ஏன் செபிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வியை நாம் கேட்போம். எதற்காக நாம் இப்பொழுது செபிக்க வேண்டும்? நிறைய பேர் கேட்கிறார்கள், ஏன் செபிக்க வேண்டும்? ஓகே, ஏன் செபிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால் இவர்களுக்கு ஏற்பட்ட மாற்றம் எதிலே வந்ததென்றால், யாரோ இவர்களுக்கு வந்து ஆலோசனை சொல்லி அல்லது ஏதோ ஒன்று, இதை நீங்கள் செய்யுங்கள், உங்கள் வீட்டை மாற்றுங்கள் அல்லது தளபாடத்தை மாற்றுங்கள் அப்படி சொன்னதனால் இவர்களுக்கு மாற்றம் வந்ததா? இல்லை. இவர்களுடைய மாற்றம் எங்கே தொடங்கியது என்றால் இவர்களுடைய உள்ளத்திலே தொடங்கியது. சரியோ? இரண்டு பேருக்குமே முதல் வந்து சண்டையும் போட்டி போடாமையா இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்களுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு மாற்றம் வந்தது. அந்த உள்ளத்துக்குள்ளே ஏற்பட்ட மாற்றம் தான் அவர்களுக்கு சமாதானத்தை அவர்கள் மத்தியிலே கொண்டு வந்தது. சரியோ? இந்த சமாதானம் வருவதற்கும் ஒருவரை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பதற்கும் ஒருவரை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய குடும்பத்தை இப்பொழுது வெற்றியாய் நடத்துவதற்கு என்ன காரணம் என்றால் அவருடைய உள்ளத்துக்குள்ளே ஏற்பட்ட மாற்றம். சரியோ? சரி, இப்போ ஒரு கேள்வி, ஏன் நாம் செபிக்க வேண்டும்? ஏன் செபிக்க வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்துக்குள் அல்லது நம்முடைய உள்நிலையில் மாற்றம் பெற வேண்டும் என்றால் நாம் வந்து செபிக்க வேண்டும். நாம் வந்து செபிக்கிறதுனால் மட்டும்தான் நம்முடைய உள்நிலை மாறும். நம்முடைய துக்கமான ஒரு நிலை இப்பொழுது ஆறுதல் அடைகிறது. எதனாலே? செபத்தினால்தான் அது வரும். நிறைய பேர், எங்களுக்கு 1000 பேர் பக்கத்துல இருந்து கதைச்சு கொண்டு இருந்தாலும் அவருடைய வார்த்தைகள் பார்த்துக்கிட்டால் எங்களுக்கு ஆறுதல் போல கேட்டுக்கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். ஆனால் அப்படி அவர்கள் வெளியிலே போன பின்பு, நம்மை வீட்டை விட்டு வெளியிலே போன பின்பு உடனடியாக நமக்குள்ளே தனிமை வர ஆரம்பித்து விடும், நமக்குள்ளே கவலை திருப்பவும் வர ஆரம்பித்து விடும். சரியோ? ஆனால் அதே நபர் வந்து செபிக்கிறவராக இருந்தால், இறைவனோடு ஒரு உறவில் இருக்கிறவராக இருந்தால் 1000 பேர் என ஒருவரே வராமல் போனாலும் அவர்கள் மன அமைதி பெறுவார்கள். ஏனென்றால் அங்கு இறைவன் வந்து அவருடைய உள்ளத்துக்குள்ளே அந்த மன அமைதியை கொடுக்கின்றார். சரியோ? அப்ப உள்ளத்தில் ஒரு மாற்றம் வருவதற்கு, உள்ளத்தில் ஒரு நிறைவு வருவதற்கு, உள்ளத்தில் ஒரு அமைதி வருவதற்கு செபிக்க வேண்டும். செபிக்கிறதுனால் மட்டும்தான் அது வந்து உண்டாகிறது. ஆகவே 4வதாக நாம் ஏன் செபிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டீர்கள் என்றால் நம்முடைய உள்ளத்திலே ஏற்பட வேண்டிய மாற்றம். நாம் செபிப்பதனால் நம்முடைய உள்ளத்தில் மாற்றம் வருகிறது. சரி, கடைசியாக ஒன்றை பார்த்து நாம் இப்பொழுது முடிக்க போகிறோம். இந்த சுபம் என்ன அப்படின்னு நாம் பார்க்கலாம். வீட்டிலே வந்து மகள் அல்லது மகன் குடும்பத்திலே எப்பொழுதுமே பிரச்சனையாக இருக்கிறார்கள். சரியோ? பெற்றோர் சொல்வதை கேட்கிறதே இல்லை. அப்ப இந்த பிள்ளை வந்து என்ன செய்கிறது என்றால் பெற்றோரோடு எப்பொழுதும் வாக்குவாதப்படுகிற, சண்டை பிடிக்கிறது. இப்ப பிள்ளை வந்து பெற்றோருடைய சொல்லி கேட்காமல் அது தான் விரும்புவது போல வாழ ஆரம்பித்து விடுகிறது. இப்ப இந்த பெற்றோர் என்ன செய்கிறார்கள்? அந்த பிள்ளைக்காக செபிக்கிறார்கள். அல்லது தாய் அல்லது தந்தை அல்லது பெற்றோர் தன்னுடைய மகன் அல்லது மகளுக்காக தொடர்ந்து மன்றாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவரே, எங்கள் பிள்ளையை நீர் பாதுகாத்துக் கொள்ளும், எங்கள் பிள்ளைக்கு நல்ல மனமாற்றத்தை தாரும், எங்கள் பிள்ளையை தீமையிலிருந்து காத்துக்கொள்ளும், தவறான வழிகளிலிருந்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும், எங்கள் பிள்ளைக்கு நீர் நல்வாழ்வு தந்தரலும், எங்கள் பிள்ளையை நீர் மனமாற்றியலும். இப்படி செபிக்கிறார்கள். செபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த பிள்ளைக்கு வந்து ஏதோ
ஒரு ஒரு துக்கமான நிகழ்வு நடந்து விடுகிறது. அது ஒரு விபத்தாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு நோயாக இருக்கலாம். ஏதோ ஒன்று இந்த பிள்ளைக்கு இப்பொழுது நடக்கிறது அப்படின்னு வைத்துக் கொள்வோம். ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன் என்றால், நிறைய பேர் துன்பம் வரும் பொழுது மட்டும்தான் அவர்கள் மனதை மாற்ற நினைப்பார்கள், இல்லையென்றால் மனம் மாற்ற மாட்டார்கள். அப்ப ஒரு துன்பத்தின் வழியாகவே கடவுள் சில நேரத்திலே தன்னிடத்திலே கொண்டு வருவதற்காக நாம் இன்னொருவருக்காக மன்றாடும் பொழுது அவர்களுக்கு அந்த துன்பத்தின் வழியாகத்தான் நிறைய கொண்டு வருவதை நான் கண்டிருக்கிறேன். சரியோ? அப்ப இந்த பெற்றோர் செபிக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு துன்பத்துக்குரிய நிகழ்வு நடக்கிறது. இந்த துன்பம் வந்ததினாலே, இந்த நோய் அல்லது ஒரு பிரச்சனை, ஒரு அவமானம் அல்லது வேலை இல்லாத தன்மை அல்லது ஏதோ ஒன்று வந்ததினாலே இப்போ இந்த பிள்ளை கைவிடப்பட்ட ஒரு நிலைக்கு வருகிறது. தன்னாலே இப்பொழுது ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலை வருகிறது. இந்த நிலை வரும் பொழுது இப்பொழுது அந்த பெற்றோர் அந்த பிள்ளைக்கு சொன்ன விடயங்கள் ஞாபகத்துக்கு வருகிறது. இப்பொழுது அந்த பிள்ளைக்கு தெரிகிறது பெற்றோர் தனக்காக செபிக்கிறார்கள் என்பதும் தெரிய வருகிறது. அல்லது அந்த பிள்ளை தானாகவே பெற்றோரிடத்திலே எனக்காக மன்றாடுங்கள் என்று கேட்கிற நிலை கூட வந்து விடுகிறது. இப்பொழுது அந்த பெற்றோர் சொல்லுவதையும் அந்த பிள்ளை கேட்கக்கூடிய நிலைக்கு வந்துவிடும். அந்த பிள்ளையால் இப்போ ஒன்றும் செய்ய முடியாத நிலை வந்துவிட்டது. இப்பொழுது இறைவன் அந்த பெற்றோருடைய செபத்தின் வழியாக மீண்டும் அந்த பிள்ளைக்கு சிறந்த ஒரு வாழ்வை வழங்குகிறார், கொடுக்கின்றார் அப்படின்னு வைத்துக் கொள்வோம். சரி, இப்ப இங்கே செபம் எங்கே வேலை செய்தது, என்ன நடந்தது? இப்பொழுது இந்த செபம் எந்த வழியில இப்பொழுது செயல்பட்டது? யாராவது சொல்ல முடியுமா? ஆண்டவர் இந்த செபத்தின் மூலமாக அந்த பிள்ளையோடு பேசி அந்த பிள்ளையை உணர பண்ணியிருக்கிறார். அம்மா அப்பாட்ட போக வச்சது ஒரு ஆறுதல், ஒரு 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 கம்ஃபர்ட் அவைகள் மூலமா தான் கிடைக்கும்ன்றது. இன்னும் சின்னாக்கள் வேற மாதிரி யோசிக்க மாட்டாங்க. தங்களுக்கு செக்யூரா வேணும், அந்த அந்த பாதுகாப்பு, ஒரு நிம்மதி, சமாதானம் அவைகளுக்கு பெருசா தெரியாது. பெற்றோர் மூலமா வருமென்ற அந்த நம்பிக்கையை ஆண்டவர் உருவாக்கி. ஓகே, வெரி குட், தேங்க்யூ தேங்க்யூ. யாராவது இன்னொரு, அதாவது அந்த 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 பிள்ளையினுடைய வாழ்க்கை மாறுவதற்கு இப்பொழுது செபம் உதவி செய்ததா அல்லது எவ்வாறு உதவி செய்தது, அது யாராவது சொல்ல முடியுமா? நான் நினைக்கிறேன் சூழ்நிலை, அந்த செபத்தின் மூலமாக அந்த சூழ்நிலையில ஆண்டவர் செயல்பட்டு சூழ்நிலை வழியா மாற்றம் வந்தது. ஓகே, குட், ஓகே, தேங்க்யூ. ஓகே, சோ மதியக்கா சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க நீங்க? அவக்குள்ள ஒரு உணர்த்தல் வந்திருக்கும், யாரோடையாவது போய் பேசணும்னு சொல்லி அப்ப போய். ஓ, ஓகே, அந்த பிள்ளைக்கு. பிள்ளைக்கு. ஓகே ஓகே ஓகே, சரி, தேங்க்யூ. சோ அப்ப இப்ப இதுல பாத்தீங்கன்னா நாம் ஏன் செபிக்க வேண்டும்? இப்ப இந்த ஒரு கேள்விதான் நாம் அந்த தலைப்பில பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏன் நாம் செபிக்க வேண்டும்? நாம் செபிக்கும் பொழுது இப்ப இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்தது கிட்டத்தட்ட 4 விடயங்கள் நாம் பார்த்தது. நாம் செபிக்கும் பொழுது எங்களுக்கு நடக்கிற சில விடயங்களை தான் நாம் பார்த்தோம். ஆனால் இப்பொழுது நாம் இன்னொருவருக்காக செபிக்கும் பொழுது இறைவன் எவ்வாறு பதில் கொடுக்கிறார் என்பதை இங்கிருந்து நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் ஏன் செபிக்க வேண்டும் என்றால் இன்னொருவருக்காகவும் நாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதனாலே நாம் செபிக்க வேண்டும். நம்முடைய வீட்டிலே உள்ள மற்றவர்கள் செபிக்காமல் இருக்கலாம், அது பரவாயில்லை. எங்கள் பிள்ளைகள் செபிக்காமல் இருக்கலாம், அது பரவாயில்லை. ஆனால் பெற்றோராகிய நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்காக செபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஏன் நாம் செபிக்க வேண்டும் என்றால், எங்கள் குடும்பத்திலே உள்ளவர்கள் அல்லது எங்களுடைய பிள்ளைகள் வழி தவறி போகும் பொழுது அவர்களை சரியான பாதையில் கடவுள் கொண்டு வருவதற்கு நாம் செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் தான் செபிக்க வேண்டும். என்றால் அவர்களுக்கு நீங்கள் செபியுங்கள் சொல்ல முடியாது, என்றால் அவர்கள் செபிக்க போகிறது அல்ல. அதனாலதான் அந்த பிள்ளை வழியிலே போகிறது அல்லது தவறான வழிக்கு போகிறது. ஆனால் பெற்றோராகிய நாம் செபிக்கும் பொழுது இறைவன் அந்த பிள்ளையை மனந்திருப்பி கொண்டு வருவதற்கு அது வழியாகிறது. அப்ப நாம் ஏன் செபிக்க வேண்டும் என்றால், இன்னொருவருடைய மனமாற்றத்துக்காக அல்லது இன்னொருவருடைய வாழ்வின் மாற்றத்துக்காக நாங்கள் செபிக்க வேண்டும். அதுக்காகவே நாம் செபிப்போம். சரி, அதனால் நான் இந்த பிள்ளையினுடைய ஒரு 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 துக்கமான நிகழ்வை நான் எடுத்து காட்டுகிறேன். ஏனென்றால் நிறைய முறைகளிலே எனக்கு தெரிந்த அளவுக்கு ஒரு பிள்ளைக்கு துக்கமான நிகழ்வு நடக்கும் பொழுது மட்டும்தான் நாங்கள் சொல்லுகிற ஆலோசனையை கேட்க ஆரம்பிக்கின்றார்கள். சரியோ? அதே நேரத்திலே நானே என்னுடைய அனுபவத்திலே பார்த்துருக்கேன். சில நேரத்திலே ஒரு சில பிள்ளைகளுக்காக செபிக்கும் பொழுது அவர்களுக்கு ஏதோ ஒரு துக்கமான நிகழ்வு நடக்கிறது. உடனே பேரண்ட்ஸ் பயந்துடுகிறார்கள். ஐயோ, இப்படி ஒரு நிகழ்வு நடந்து விட்டதே, அப்ப ஏன் இது நடக்க வேண்டும்? ஐயோ, நான் இந்த பிள்ளைக்கு நல்லது நடக்கும்டா நாங்கள் செபித்தோம், ஆனால் இப்போ துக்கம் நடந்து விட்டதே அப்படின்னு சில பேர் பயப்படுகிறார்கள். நமக்கு தெரிய வேண்டும், கடவுள்
அவர் அவர் அந்த பிள்ளையின் மேலே கடவுளுக்கு ஒரு நல்லெண்ணம் இருக்கிறது, உயர்ந்த எண்ணம் இருக்கிறது. அந்த கடவுள் ஒரு நாளும் அந்த பிள்ளையை கைவிட மாட்டார். ஆகவே நாம் வந்து செபிப்பது நிமித்தம் அந்த பிள்ளை எதனால் மனம் திரும்பும் என்று கடவுளுக்கு தான் தெரியும். அந்த பிள்ளைக்கு நல்லது நடக்கிறதுனால் அந்த பிள்ளை மனம் திரும்பமாக இருந்தால் கட்டாயமாக ஆண்டவர் நல்லதை நடத்தி மனம் திருப்புவார். ஆனால் அந்த பிள்ளைக்கு இப்படிப்பட்ட துக்கமான நிகழ்வு நடப்பதனால் தான் மனம் திரும்புவார் என்று கடவுளுக்கு தெரியுமாக இருந்தால் அவர் துக்கமான ஒரு விடயத்தை கொடுத்துதான் மனம் திரும்புகிறார். சரியோ? ஆகவே கடைசியாக 5வதாக நாம் ஏன் செபிக்க வேண்டும் என்றால், இன்னொருவருடைய நல்வாழ்வுக்காக நாம் செபிக்க வேண்டும். செபிக்கிறதுனால் மட்டும்தான் இன்னொருவருக்கு, நம்முடைய குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு நல்வாழ்வு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. தேங்க்யூ. ஆகவே இன்றைக்கு வந்து நாம் ஏன் செபிக்க வேண்டும் என்ற அந்த தலைப்பிலே கிட்டத்தட்ட 5 விடயங்கள் நாம் பார்த்திருக்கிறோம். ஒன்று, கடவுளுடைய விருப்பத்தை நாம் அறிவதற்காக நாம் செபிக்க வேண்டும். அதே நேரத்தில் வந்து நம்முடைய விசுவாசம் வளருவதற்காக நாம் செபிக்க வேண்டும். நாம் இறைவனால் பாதுகாக்கப்படுவதற்காக நாம் செபிக்க வேண்டும். நம்முடைய உள்நிலை மாற்றத்துக்காக நாம் செபிக்க வேண்டும். இன்னொருவருடைய நல்வாழ்வுக்காக நாம் செபிக்க வேண்டும். நாம் செபிப்பதனால் இவைகள் நடைபெறுகிறது. தேங்க்யூ. நாம் செபிப்போம். நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக மீண்டும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் எல்லோரையும் நீர்தாமே இந்த நேரத்தில் ஒன்றிணைத்து வைத்திருப்பதற்காக நன்றி. இரக்கமுள்ள ஆண்டவரே, மீண்டும் இந்த இணைய வழி மூலம் நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்முடைய இறை வார்த்தையை தியானிப்பதற்கு இந்த தொழில்நுட்பத்தை எங்களுக்கு நீர் அமைத்து தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாளிலும் இதில் இணைந்திருக்கிற ஒருவருக்காக நன்றி. இரக்கமுள்ள ஆண்டவரே, நாங்கள் ஏன் செபிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி இன்றைக்கு பலர் மத்தியிலே உருவாகி வருகிறது. முக்கியமாக குடும்பங்களிலே பிள்ளைகளுக்கும் பெற்றோர் மத்தியிலும் இந்த ஒரு பெரிய பிரச்சனை உருவாகி வருகின்றது. இந்த நிலையிலே அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஏன் செபிக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி நீர் செய்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாளிலே நாங்கள் கேட்ட அந்த 5 விடயங்களிலே நாங்களும் செபத்திலே வளர்வதற்காக நாங்கள் உம்முடைய திருக்கரங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்களை நீர் உம்முடைய வல்லமையினால் நிரப்பும். உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எங்களுக்கு உடல் களைப்பு, குடும்ப கடமைகள், நிறைய வேலைகள் இருந்தாலும் அவற்றின் மத்தியிலும் நாங்கள் செபிக்கிறவர்களாக இருக்க ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும். செபத்துக்கான விருப்பத்தை, செபத்துக்கான நேரத்தை, செபத்துக்கான சூழ்நிலையை எங்களுக்கு உருவாக்கி தரும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். நாங்கள் அனுதினமும் செபத்திலே வளருவதற்கு பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு வலிமையும் வல்லமையும் தரும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த நாளை நாங்கள் கேட்டது போல ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தை நாங்கள் சரியாக அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலே வளர்வதற்கு, உம்முடைய விருப்பத்தை அறியக்கூடிய விதமாக நாம் செபிப்பதற்கு எங்களுக்கு கற்றுத்தரும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். அதுபோல உள்ளத்திலே விசுவாசம் நமக்கு வளருவதற்கு, நம்முடைய விசுவாசத்தை வளர்க்கக்கூடிய விதமாக நாம் செபிப்பதற்கு எங்களுக்கு நீர் கற்றுத்தரும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். நாங்கள் எப்பொழுதும் உம்மால் பாதுகாக்கப்படுவதற்கு எவ்வாறு நாங்கள் செபிக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. இரக்கமுள்ள ஆண்டவரே, அதுபோல நம்முடைய உள்ளான நிலை மாற்றம் அடைவதற்கு நாம் எவ்வாறு செபிக்க வேண்டும் என்று நீர் சொல்லித்தாரும். அதுபோல நம்மோடு இருக்கிறவர்கள், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், நம்முடைய பிள்ளைகள், அவர்களுடைய நல்வாழ்வுக்காக நாங்கள் தொடர்ந்தும் செபிக்கவும், அதற்காக நாம் எவ்வாறு செபிக்க வேண்டும் என்றும் நீரே எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. ஆண்டவருடைய அருக்கரம் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். இரக்கமுள்ள ஆண்டவர், இந்த நேரத்திலே இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் மன்றாடுகிறேன். உம்முடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் வந்து ஆசீர்வதிக்கட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் உம்முடைய நிறைவான அமைதியும் சமாதானம் உண்டாவதாக. நாங்கள் இன்றைக்கு தியானித்த இந்த 5 விடயங்கள் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ ஆண்டவரே, அந்த விடயங்களிலே நீர் செயல்படும்படி நான் மன்றாடுகின்றேன். இதோ இந்த நேரத்திலே முக்கியமாக எந்தெந்த குடும்பங்களிலே மன அமைதி இல்லாமல் இருக்கிறதோ அந்த குடும்பங்களிலே இப்பொழுது மன அமைதியும் சந்தோஷம் உருவாகும்படி நான் ஜெபிக்கின்றேன். யாருடைய உள்ளத்திலே விசுவாச போராட்டம் இருக்கிறதோ அவருடைய உள்ளத்திலே உறுதியான நம்பிக்கை உருவாகும்படி நான் மன்றாடுகின்றேன். எந்த குடும்பத்திலே பிள்ளைகள் நிமித்தம் இவர்களுடைய உள்ளம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறதோ அன்பின் ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை நீர் சந்திப்பீராக. அந்த பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம்.
ஆண்டவரே, நீர் எங்களை விட எங்கள் பிள்ளைகளுடைய நல்வாழ்வை குறித்து நீர் அதிகம் விரும்புகின்றீர். ஆகவே இவருடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கின்ற அந்த உயர்ந்த வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, இறை நம்பிக்கை உள்ள வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினால் இவருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். இரக்கமுள்ள ஆண்டவர், இந்த நேரத்திலும் உம்முடைய தேவ சமாதானம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வந்து தங்குவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தின் வல்லமையினாலும் இயேசுவின் தழும்புகளாலும் இந்த நேரத்தில் இவருடைய உடலில் இருக்கிற நோய்கள் குணமடையற்றும். இவர்கள் மேல் இருக்கிற சுமைகள் நீங்கி போகட்டும். இவருடைய வீட்டுக்குள்ளே மீண்டும் இறை ஒளியும் சமாதானம் உருவாகட்டும். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் இவர்கள் எப்பொழுதும் உறுதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழற்றும். எங்கள் மன்றாட்டினர் கேட்பதற்காக நன்றி கூறுகின்றோம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடினை தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே